ஜோதிடத்துல இதே 3 விஷயத்த சொல்லி இருக்கிறான். இந்த வாதம் பித்தம் சிலோத்தமத்தை சரராசி. இப்ப சனிக்கு ஒரு விஷயம் நம்ம ஜோதிடத்துல சொல்லியிருக்கோம். கர்மக்காரகனும் அவனே, கர்மாக்காரகனும் அவனே. கர்மத்துக்கு காரணமாக இருப்பவன் யார் அப்படின்னு உடம்புல பார்த்தோம்னா, உடம்பு இது எல்லாம் ஃபுல்லா இருக்கு சார். இதுல ஒரு பகுதி இல்லைன்னா இந்த உடம்பு என்ன இருந்தும் பிரயோஜனம் இல்லை. அது எதுன்னா 68 இருந்து 70க்குள் பிறந்தவர்கள், மேசத்தில் சனி இருக்கிறவர்களுக்கு நிச்சயமாக L1, L2, L3, L4ல ப்ராப்ளம் கண்டிப்பா இருக்கும். ஒரு செவ்வாயை வைத்து அவன் எந்த ரத்த வகைன்னு சொல்லிட முடியும். 8 விதமான ரத்த வகை இருக்கிறது. செவ்வாய் நீசம் பெற்றோ 6, 8, 12ஆம் அதிபதிகளுடன் இணைந்திருந்தாலோ வித்தியாசமான பிளட் குரூப். செவ்வாய் தோஷம்னு சொன்னதுக்கு காரணமே வேற ஒண்ணும் கிடையாது. சந்திரன் ராகு எங்க இணைவு இருந்தாலும் எழுதி கொடுத்துடலாம். உங்களுக்கு பிபி இருக்கணும். இந்த சூரியனுடைய நிலைப்பாடுகள் உங்களுக்குள்ள எப்படி பர்ஃபெக்டா மெயின்டைன் ஆகுதோ அதற்கு தகுந்தாற் போல உங்களோட பிளட் ஃப்ளோ இருக்கும். உங்களுடைய பிளட் ஃப்ளோ எந்த அளவுக்கு இருக்கோ அந்த அளவுக்கு உங்களுடைய தாட் ப்ராசஸ். இவ்வளவு சொல்லிட்டீங்க. ராகுவின் காதல் டிஎன்ஏ பண்ணி, ராகு டிஎன்ஏ மட்டும்தான். எனக்கு ஒரு 8 இயர்ஸ் தான் ரொமட்டாய்டு இருக்குங்க. மெயினா என்னால பெயின் கில்லர் இல்லாம இருக்கவே முடியாதுங்க. ஒரு லாஸ்ட் 2 இயர்ஸ் தான் நான் ட்ரீட்மெண்ட் எடுக்கிறதே விட்டுட்டேன். என்னால ஒரு இடத்துல உட்கார்ந்து இருந்தேன்னா உட்கார்ந்து என்னால உடனே எழுந்து நடக்க முடியாதுங்க. யூடியூப் மூலமா தான் சாரோட வீடியோ பார்த்தேன். நான் பார்த்துட்டு சரி ஓகே ஒன்ஸ் வந்து பார்த்துட்டு போலான்ட்டு சாரை பார்த்தேன். எனக்கு 2 மந்த்துக்கு நல்லாவே இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கு. எல்லாத்துக்கும் என்ன அட்வைஸ் பண்றேன்னா, ரொமட்டாய்டு இருக்கிற பேஷண்ட்ஸ் எல்லாத்துக்குமே இது ரீச் ஆகணும். ஏன்னா சார் கிட்ட வந்துட்டா கம்பல்சரி கியூரபிள் தான். அப்ப இந்த ஜோதிடத்துல இதே 3 விஷயத்த சொல்லி இருக்கிறாங்க. இந்த வாதம் பித்தம் சிலோத்தமத்தை ஜோதிடத்தை எப்படி சொல்லி இருக்கிறாங்க? சரராசி, ஸ்திரராசி, உபயராசி. எங்களுக்கு அப்படிதான் தெரியும். ஜோதிடத்துல சொல்லியிருக்காங்க. அதே இதுல இந்த இடத்துல 3 நிலைப்பாடுகளை சொல்றான் பாருங்க. அப்போ இதற்கும் உண்டான கம்பாரிசன் ஒத்து வருகிறது. இப்ப அந்த மருத்துவ முறைகள்ல இவங்க எடுக்கக்கூடிய தன்மைகள்ல உடல் செயல்பாட்டு தன்மைகளை இவங்க வச்சுதான் இன்றைய மருத்துவம் தீர்மானிக்கப்பட்டிருக்கு. அன்னைக்கு மருத்துவம் இந்த 3 விஷயம் தான் போதும். இன்றைக்கு நிறைய விஷயங்கள் சொல்றீங்க. இப்ப நிறைய விஷயங்கள் கொண்டு வரீங்க. டெக்னாலஜி வளர்ந்திருக்கு, மருத்துவம் வளர்ந்திருக்கு, நிரூபணம் வளர்ந்திருக்கிறது. அதான் அறிவியல். நிரூபணம் வளர்ந்திருக்கிறது. அதற்குண்டான டூல்ஸ் இப்ப கிடைக்குது. அதெல்லாம் நீங்க செஞ்சுட்டு இருக்கீங்க. எங்களுக்கு செய்யல, எங்களுக்கு தெரியல, முன்னாடி நாங்க அப்படி இருந்துட்டோம். அப்போ மருத்துவங்கள்ல இவ்வளவு வித்தியாசங்கள், இவ்வளவு விஷயங்களை நிரூபணப்படுத்திருக்கீங்க. அன்னைக்கு எங்களுக்கு தெரியாது. இது செயல்பாட்டு நிலைப்பாடுகளை நாங்க எப்படி ஜோதிடத்துல சரம் உபயத்தை வச்சு எடுத்தோமோ அதே போல வாதப்பித்த சிலோத்தம நாடிகளை வச்சு எடுத்தோம். இத திருமந்திரங்கள்ல மிக அற்புதமா திருமூலர் சொல்லியிருக்கிறார். எல்லா விஷயங்களையும் பற்றியும் சொல்லியிருக்கிறார். இப்ப பீனல் கிளாண்டினுடைய நிலை, பிட்யூட்டரியினுடைய நிலை, இதனுடைய நிலை வந்தாச்சு. இப்ப சனிக்கு ஒரு விஷயம் நம்ம ஜோதிடத்துல சொல்லியிருக்கோம். அதை வச்சுதான் நான் இதை எடுத்ததே. ஆக்சுவலா அதை வச்சுதான் இது இந்த செயல்பாடு இருக்குமோ அப்படின்னு ஒரு எடுத்தது. கர்மக்காரகனும் அவனே, கர்மாக்காரகனும் அவனே அப்படின்னு நம்ம பார்க்கிற பொழுது, கர்மத்துக்கு காரணமாக இருப்பவன் யார் அப்படின்னு உடம்புல பார்த்தோம்னா, உடம்பு இது எல்லாம் ஃபுல்லா இருக்கு சார். நம்ம பாடி சிஸ்டம் ஃபுல்லா இருக்கு. இதுல ஒரு பகுதி இல்லைன்னா இந்த உடம்பு என்ன இருந்தும் பிரயோஜனம் இல்லை. அது எதுன்னா ஸ்பைனல் கார்டு. அந்த ஸ்பைனல் கார்டுல தான் நம்மளுடைய என்டையர் நர்விக்கல் சிஸ்டம் பிக்ஸ் பண்ணிருக்கான். உங்களுடைய எல்லா சிஸ்டம் அதுலதான் இருக்கு. அப்படின்னும் போது அதை பத்தி நான் கொஞ்சம் ரொம்ப டெப்தா உள்ள போய் பார்க்கிற பொழுது, இது முதுகெலும்பு அப்படின்னு அந்த முதுகெலும்பு பார்த்தா, அந்த முதுகெலும்புல தான் உங்களுடைய ஸ்ட்ரென்த் அண்ட் நீங்க எவ்வளவு ஸ்ட்ரென்த்தா இருப்பீங்க, எவ்வளவு தீவிரமா செயல்படுவீங்க, உங்களுடைய செயல் திறமையினுடைய தன்மை எவ்வாறு இருக்கும், நீங்க சொல்ற மாதிரி அடர்த்தி, டென்சிட்டி எப்படி இருக்கு அப்படின்றது அந்த முதுகெலும்பு தான் சொல்லுது. சரி, இந்த முதுகெலும்பு தான் சொல்லுதா அப்படின்னு பார்த்தா, அந்த முதுகெலும்பையும் இயக்கக்கூடிய ஒரு திரவம் இருக்கு. செரிப்ரோ ஸ்பைனல் ஃப்ளூயிட்னு சொல்றான், சிஎஸ்எஃப். அந்த சிஎஸ்எஃப் ஃபார்ம் ஆகிறது பிரெயின்ல. அது என்ன செய்யுதுன்னா, அந்த பிரெயின் திட்டமிட்டு இந்த செயல்பாட்டை செய்ய சொல்லி, நான் சொன்ன பாருங்க, இப்ப வந்துருங்க கர்மகாரனுக்கு இங்க விசுக்தி ஏன் முக்கியம்னு. பிரெயின் ஸ்டெம்ப் வழியா இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குது. அந்த இன்ஸ்ட்ரக்ஷன் இந்த சிஎஸ்எஃப் வழியா கீழே முதுகெலும்புகளுக்கு உங்களுடைய செயல்பாட்டினுடைய தன்மைகளை தீர்மானிக்கிறது. குரு சனி சேர்க்கைங்கிறது அப்படியே கொஞ்சம் எளிமையா கொண்டு வந்து. ஆமா, இது நீங்க அறிவியல் ரீதியாகவே இந்த குரு சனியினுடைய தன்மைகளை கொண்டு வரலாம். இந்த குரு சனியினுடைய தன்மைகளை இணைவுல சொல்லுகிற பொழுது மிக தீவிரமாக இருப்பாங்க. என்ன திட்டம் எடுக்கிறதோ அது செயல்பாடுக்கு இருக்கும். இல்ல அவனால என்ன செயல் முடியுமோ அதுதான் திங்க் பண்ணுவாங்க. இதுதான் குரு சனியினுடைய இணைவு. அப்போ இந்த செயல்பாட்டு நிலைகளை, கர்மம்ன்றது என்ன, நம்ம செய்யக்கூடிய செயல். கர்மான்றது என்ன, நம்ம வந்த மூலம். அப்போ உங்களுடைய உடல்நிலை எந்த கெப்பாசிட்டிக்கு இருக்கணும் அப்படின்றதையும் இந்த முதுகெலும்பு தான் டிசைட் பண்ணுது. நீங்க என்ன செய்றீங்கன்றதையும் முதுகெலும்பு தான் டிசைட் பண்ணுது. அப்போ உங்களுடைய மூலத்தினுடைய சூத்திரத்தையும் முதுகெலும்பு தான் டிசைட் பண்ணுது. நீங்க அது பிரகாரம் தான் செயல்படுவீங்க. அதனாலதான் அவன் கர்மாக்காரகன்.
சனி கர்மாக்காரகன். அந்த கர்மாக்காரகனுக்கு அறிவியல் ரீதியாக சொல்லப்பட்டிருக்கிறது அல்லது நான் எடுத்திருக்கக்கூடிய விஷயம் செரிப்ரோ ஸ்பைனல் ஃப்ளூயிட். இவங்க இதை மட்டும் சொல்லிட்டாங்க, நம்மால அதுல வக்கர சொல்றான். இப்போ ஒரு விஷயம் சொல்றோம், இப்ப நான் வந்து இங்க இருந்து ஒரு தண்ணி பாட்டில் எடுக்க போறேன். இந்த தண்ணி பாட்டில் எடுக்க போறதுக்கு என் கைக்கு அந்த தண்ணி பாட்டிலுக்கு முன்னான டிஸ்டன்ஸ் எவ்வளவு இருக்கு, இதை வந்து மூளை திட்டமிடுகிறது. அந்த மூளை திட்டமிட்டு இந்த கைக்கும் எவ்வளவு லென்த்துக்கு நீ போலாம், எவ்வளவு ஃபோர்ஸ்ல அந்த பாட்டில் எடுக்கலாம். இப்ப எதிர்த்தாப்படி ஒரு கல் இருக்கிறது, ஒரு மிகப்பெரிய பாறை இருக்கிறது, ஒரு வாட்டர் பாட்டில் இருக்கிறது. இந்த ரெண்டுக்கும் ஒரே மாதிரி அழுத்தம் கொடுக்குமா? கொடுக்க மாட்டோம், வித்தியாசப்படும். அதை திட்டமிடுவது மூளை, செயல்படுத்துவது சனி. அப்போ அந்த கல்லை எவ்வளவு ஃபோர்ஸ்ல எடுக்கணும், வாட்டர் பாட்டில் எவ்வளவு ஃபோர்ஸ்ல எடுக்கணும், இந்த விஷயத்த நம்மளுடைய நர்விக்கல் சிஸ்டம் மூலியமா நம்மளுடைய ஸ்பைனல் கார்டு செய்து அந்த ஸ்பைனல் கார்டை இயக்குது செரிப்ரோ ஸ்பைனல் ஃப்ளூயிட். இது முடிஞ்சிட்டு தான் அந்த தகவலையும் மறுபடியும் ரெட்ராகேட் ஆகி மேல போய் சொல்லும், இந்த டீல் பினிஷ், டாஸ்க் பினிஷ், வாட்டர் பாட்டில் எடுத்துட்டேன். அப்போ மூளை பிளான் பண்றதை நிறுத்திடும், அடுத்த நெக்ஸ்ட் பிளான் குடிக்கிறதுக்கு. இது போல ஒவ்வொரு செயல்பாட்டினுடைய தன்மையிலும் இந்த சிஎஸ்எஃப் தன்மை மிகப்பெரிய ஒரு விஷயம் சார் இருக்கிறதுலயே. அதனால்தான் சனியை வந்து நம்ம ரொம்ப டெப்தா எடுக்கிறோம். இந்த பாடியில இருக்கிறதுல இந்த பிரெயின் சிஸ்டமும் இந்த செரிப்ரோ ஸ்பைனல் ஃப்ளூயிடும் தான் நம்மளுடைய பாடியினுடைய இயக்கத்திற்கு மிகப்பெரிய விஷயம். இந்த கை காலு சட்டம் சார், இது செய்யக்கூடிய டூல், ஸ்பேனரோ ஏதோ ஒன்று வச்சுங்க, ஸ்க்ரூ டிரைவர். ஆனா இந்த தொடைப்பகுதியினுடைய கட்டம், இந்த கையை கட் பண்ணிட்டீங்கன்னா முண்டம்னு சொல்றோம் பாத்தீங்களா, இந்த விஷயத்திற்குள்ளதான் இத்தனையும் பொதிந்து இருக்கிறது. இந்த கிரக காரகங்கள் இதில் தான் செயல்படுகிறது. அதனாலதான் சனிக்கு இவ்வளவு பெரிய முக்கியத்துவம். சரி, இது சனி. அடுத்து என்ன காரகங்கள் இருக்கு இல்லையா, பிரச்சனை காரணமே சனி தான் சொல்றேன் சார். சனி தான். நீங்க ஒரே ஒரு உதாரணத்துக்கு சொல்ற பாருங்க, இப்ப சனி மேசத்தில் நீசம். அப்ப நீ மேசத்தில் நீசம் இருக்கிற பொழுது இந்த செரிப்ரோ ஸ்பைனல் ஃப்ளூயிட் சிஸ்டம் அவங்களுக்கு ஹெல்த்தியா இருக்காது. ஹெல்த்தியா இல்லாத போது 68 70 பிறந்தவர்கள், மேசத்தில் சனி இருக்கிறவர்களுக்கு நிச்சயமாக L1 L2 L3 L4 ப்ராப்ளம் கண்டிப்பா இருக்கும். பேக் போன் பெயின் இருக்கும், ரொம்ப நேரம் நிக்க முடியாது, அவங்களால ஒரே இடத்துல நிக்க முடியாது, ஒரே இடத்துல உட்கார முடியாது. அப்புறம் 30 வருஷம் கழிச்சு 98 2000 மறுபடியும் அதேதான். எப்பெல்லாம் சனி மேசத்தில் இருக்கிறதோ இப்ப அதே துலாத்துல போடுவோம் தூக்கி 1980. நீங்க பாருங்க, ரொம்ப நேரம் குனிஞ்சு டப்புன்னு நிமிருவாங்க, அவங்களுக்கு ஒண்ணுமே ஆகாது. ஒரே இடத்துல எவ்வளவு நேரம் வேணா உட்காருவாங்க, ஒண்ணுமே ஆகாது. ஆமா. அப்ப என்னன்னா அவங்களுடைய ஸ்பைனல் கார்டு சிஸ்டம் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்குன்னு அர்த்தம். இந்த சனி 6 8 12களில் மறைந்தாலோ அல்லது ஒரு பாதகாதிபதி சாரம் வாங்கியிருந்தாலோ இந்த சனியினுடைய தன்மையில மாறுபாடுகள் நிலைப்பாடுகளுக்கு ஏற்படுவதற்குண்டான காரணம் இந்த முதுகெலும்பினுடைய தன்மை தான். 2028 2030 இந்த மாதிரி ஒரு நிச்சயமாக இந்த மாதிரியான ஒரு நிலைப்பாடு இருக்கும். இதை எல்லாம் பார்க்கறவங்க அவங்க கமெண்ட்ல சொல்லட்டும். இது என்னுடைய இத்தனை வருட ஆராய்ச்சி. இப்ப எனக்கு யோசனால கேட்டேன் நான் உங்கள்ட்ட சார். மேல U1 U2 U3 U4 கீழே L1 L2 L3 L4 இந்த பிரச்சனைகள் கண்டிப்பா இருக்கும் சார். டிஸ்க் ப்ராப்ளமோ அல்லது கீழே டிஸ்க் ப்ராப்ளமோ இருக்கும். அதனுடைய ஸ்ட்ரென்த் அண்ட் எந்த அளவுக்கு இருக்கோ அதை சார்ந்து இந்த விஷயங்கள் நடக்கும். காலர் மாதிரி போட்டுருக்காங்க, டிஸ்க் தேஞ்சிருக்கும் அவங்களுக்கு. அது கேட்டாங்க ஃப்ளூயிட் ஃபார்ம் ஆகலன்னுவாங்க. ஆனா என்னென்ன காரணம், இதனுடைய தன்மைகள் அங்க சரியா ரெக்டிபிகேஷன் ஆகல. இப்ப ஒண்ணும் இல்ல, ஒரு இடத்துல ஸ்பைனல் கார்டுல ஆக்சிடென்ட் ஆயிடுது சார். ஆக்சிடென்ட் ஆயிடு அந்த பாத்து எங்கேயோ அடிபடுதுன்னு வச்சுக்கோங்க. அந்த செரிப்ரோ ஸ்பைனல் ஃப்ளூயிடோட பாத்து எங்கேயோ அடிபடுதுன்னா அதற்கு அப்புறமாக அவருடைய செயல்பாடு நின்று விடுகிறது. ஆமா, நடிகர் பாபு அப்படித்தானே படுக்கையில் இருந்தார்ல. அது போல அவர் எங்க அடிபடுதோ அந்த இடத்துல என்ன பாதிப்புகள் ஏற்படுதோ அந்த பகுதி எந்த செயல்பாட்டு தன்மைகளுக்கு பாடியில காரணமாக இருக்கிறதோ அந்த இடம் செயல்படாம போயிட்டு இல்ல, நம்ம கண்கூடா பார்த்திருக்கோம். திடீர்னு பேசிட்டு இருக்கப்ப எனக்கு அந்த யோசிச்சுட்டு இருந்தேன். இந்த 68 70 அவன் கொஞ்சம் அந்த பிரச்சனை வரும். L1 L2 அதான் காரணம் போல. கண்டிப்பா இதான் காரணம். மேசத்தில் சனி நீசம் இருக்கிறவங்களுக்கு இந்த பிரச்சனைகள் இருக்கும் சார். இது வந்து இன்னும் நிரூபிக்கப்படவில்லை. இப்ப இவ்வளவுதான் நிறுவனம் ஆயிருக்கு, நம்மால அதை தாண்டி போயிருக்கான்ல. இது பின்னாடி ரிவர்ஸ்ல போய் மேல இண்டிகேட் பண்ணும் பிரெயினுக்கு. அதை இண்டிகேட் பண்ணலன்னா அது வக்கரம். செய்யறது ஒன்னா இருக்கும், சொல்றது ஒன்னா இருக்கும் சனி வக்கரத்துக்கு. இல்லன்னா அவன் செய்யற வேலையவே வேணும்னே மாத்தி செய்வான். இதான் நம்ம ஜோதிடத்துல சொல்லி ஒண்ணுக்கு 2 வாட்டி செய்யறது. சனி வக்கரமா தான் சொல்றாங்கல்ல, அதான அந்த தன்மை. சனி நீசமாயிட்டா இந்த பிரச்சனை, அதனுடைய செயல்பாட்டுல ப்ராப்ளம் வந்துடும். புரியுது. இப்ப அடுத்து இதற்கெல்லாம் மூலமாக இருப்பது நமக்கு சுக்கிரனை சொல்லியாச்சு, புதனை சொல்லியாச்சு, சனி சொல்லியாச்சு. அதற்கு அடுத்து இதற்கெல்லாம் மூலமாக இருப்பது ரத்தம். அதான மிக முக்கியம். அந்த ரத்தம் தான். நீங்க எல்லாம் இருந்தாலும் அது இல்லைன்னா எதுவும் யூஸ் கிடையாது. அதனாலதான் அதை தூக்கி ஆஞ்சால வச்சிருக்கான் செவ்வாய்ன்னு. செவ்வாய் ரத்தக்காரகன்னு ஒரு காரகத்துவம் ஜோதிடத்துல கொடுத்துருக்கு. இப்ப நீங்க செவ்வாயை தூக்கி இதுக்கு போட்டீங்கன்னா
செவ்வாயினுடைய தன்மை போன் மெரோ சிஸ்டம். ஒரு செவ்வாயை வைத்து அவன் எந்த ரத்த வகைன்னு சொல்லிட முடியும். 8 விதமான ரத்த வகை இருக்கிறது. அந்த ரத்த வகை எந்த ரத்த வகைன்னு செவ்வாயை வச்சு சொல்லிட முடியும். செவ்வாய் 1, 4, 7, 10களில் இருந்தால் A பாசிட்டிவ் O பாசிட்டிவ் பிளட் குரூப் கண்டிப்பா இருக்கும். செவ்வாய் நீசம் பெற்றோ 6, 8, 12ஆம் அதிபதிகளுடன் இணைந்திருந்தாலோ வித்தியாசமான பிளட் குரூப் A1 பாசிட்டிவ், ABP பாசிட்டிவ், அருமை. இந்த மாதிரியான விஷயங்கள் இருக்கும். இதெல்லாம் அன்னைக்கு எடுக்க முடியாது சார். செவ்வாய் தோஷம்னு சொன்னதுக்கு காரணமே வேற ஒண்ணும் கிடையாது. அவங்க யூனிக் 2, 4, 7, 8, 12ல இருந்தா செவ்வாய் தோஷம்னு சொல்றாங்க ஜாதகத்துல. இவங்க என்னன்னா இவங்க ஸ்ட்ரென்த் அதிகம். இந்த 2, 4, 7, 8, 12 இந்த 5 நிலைப்பாடுகள் தான் நான் சொன்ன பாருங்க. 2ஆம் இடம் தனம், குடும்பம், பாகிஸ்தானம் ஜோதிடத்தில் சொல்லியிருக்காங்க. அதுதான் இவருடைய வாழ்க்கையில பிடிப்பு. 4ஆம் இடம் என்ன? சுகஸ்தானம். அதுல செவ்வாய் இருக்குது. 7ஆம் இடம் என்ன? நம்மளுடைய கலத்திரம். அது பவர்ஃபுல்லா இருக்கணும். சோ இந்த 8ஆம் இடம் என்ன? உங்களுடைய உணர்வு நிலை, உயிர்ப்பு நிலை, அது அதிகமா இருக்கும். மறைவுஸ்தானம் அது உள்ள இருக்கக்கூடிய உயிர்ப்பு நிலைப்பாடு, அது 8ஆம் பாவம். 12ஆம் பாவம் என்ன? நீங்கள் அனுபவிக்கக்கூடிய தன்மை. இது எல்லாத்திலயுமே செவ்வாய் அதிகமா இருந்தா செவ்வாயினுடைய தன்மை கூடுதலா இருக்கும். எஃபிஷியன்சி அதிகமா இருக்கும். ஸ்ட்ரென்த் அதிகமா இருக்கும். யாருங்க? 2, 4, 8, 12 இருக்குன்னு சொன்னோம் இல்லையா? அவங்கள என்ன பிளட் குரூப்? அவங்களுடைய ஜாதகத்துல இந்த செவ்வாய் எந்த ஆதிபத்தியம் வாங்கி இருக்குன்னு பார்க்கணும். 2ஆம் பாவத்துல நிக்கிறது ஒரு விஷயம். அதே செவ்வாய் அவங்களுடைய லக்னத்துக்கு 4ஆம் அதிபதியாக இருந்து அது 2ல நிக்கிறப்போ செவ்வாய் 8ஆம் அதிபதியாக இருந்து 7ல் நின்னால் வேற பலன். செவ்வாய் 7ஆம் அதிபதியாக இருந்து 8ல் நின்னால் வேற பலன். அதனாலதான் செவ்வாய் தோஷம் பார்த்து எடுக்கும் போது ரொம்ப கேர்ஃபுல்லா எடுக்கணும். 2வது செவ்வாய்ன்றது தோஷமே இல்ல சார், இந்த பிளட் குரூப்போட காம்பினேஷன்ஸ் தான். இப்ப நான் சொன்ன பாத்தீங்களா, A பாசிட்டிவ் O பாசிட்டிவ், இந்த காம்பினேஷனை யார் கூட சேர்க்கலாம் அப்படின்னா நெகட்டிவ் பிளட் குரூப் கூட சேர்த்தீங்கன்னா அந்த பெண்ணுக்கு பிரசவ காலத்துல பாசிட்டிவ் பிளட் குரூப் நெகட்டிவ் பிளட் குரூப்போட சேருகிற பொழுது பிரசவத்துல பிரச்சனைகள் வந்துடும். இன்னைக்கு நிறைய சயின்ஸ் வளர்ந்துட்டுது, டெக்னாலஜி வளர்ந்துட்டுது, மருத்துவம் வளர்ந்துட்டுது. இன்னைக்கு காப்பாத்திடுறாங்க, அன்னைக்கு காப்பாற்றவே முடியாது. தாயும் செய்யும் பிரச்சனைக்குரியவங்க ஆயிடுவாங்க. அதனால ஒரே பிளட் குரூப்பை சேர்க்கணும், அவ்வளவுதான். இவங்க எல்லாம் வேற பிளட் குரூப் யூனிக். 2, 4, 7, 8, 12 இவர்களை கவனமாக கையாளுங்கள்னு சொன்னது தோஷமா போச்சு. வேற ஒண்ணுமே இல்ல. இது பிளட் குரூப் சம்பந்தப்பட்ட வேகம் அதிகமா இருக்கும், கொஞ்சம் பாத்துக்க. வேகம் அதிகமா இருக்கும், கொஞ்சம் பாத்துக்கப்பா, அடே பாத்து நட அப்படின்னு சொல்லக்கூடிய தன்மையில இருந்தவங்களுக்கு தோஷமாயிடுச்சு. இப்ப இந்த பிளட் குரூப், இந்த செவ்வாய் வலுவாக இருக்கிறவர்களுக்கு பிளட் பிளேட்ஸ் லெவல் 13க்கு மேல இருக்கும். ஹீமோகுளோபின் லெவல் டவுனே ஆகாது. செவ்வாய் கீழே இருந்ததுன்னா ஹீமோகுளோபின் லெவல் கீழே வந்துடும். எல்லாம் பிளட் குரூப் சம்பந்தப்பட்டது. அதான் பிளட் பிளேட்ஸ், பிளட்டோட ஹீமோகுளோபின் லெவல், இது ரெண்டுமே சேர்ந்ததுன்னா பிளட்டோட ஆக்ஷன் அதிகமா இருக்கும். திக்னஸ், பிளட்டோட ஸ்பீட் லெவல். இது எங்க இருந்து ப்ரொடியூஸ் ஆகுது? போன் மேரோல இருந்து ப்ரொடியூஸ் ஆகுது. அப்ப செவ்வாயினுடைய தன்மை இதை சார்ந்து ஃபுல் பிளட் சார். ஓகே, என்டைலி பிளட். செவ்வாய் உள்ள வந்துருச்சு. செவ்வாய் உள்ள வந்தாச்சு. அடுத்து சந்திரன். இப்ப சூரியன் சந்திரன் 2 பேரை பத்தி பேசணும். மத்த 5 கிரகத்தை பத்தி பேசியாச்சு. சூரியன் சந்திரன், ராகு கேதுவை பத்தி ஏற்கனவே நான் சொல்லிட்டேன். டிஎன்ஏ சிஸ்டத்தோட டிரான்ஸ்மிட்டர் 2 பேருமே. சந்திரனை எடுக்கிற பொழுது இப்ப ரத்தம் வந்துட்டுது. இந்த ரத்தத்தினுடைய ஓட்டம் எப்படி இருக்கணும்? சீரா இருக்கணும். நீங்க அதுக்குதான் பல்ஸ் பாக்குற பொழுது 85ல இருந்து 90 இருந்தா சரியான பல்ஸ். உங்களுடைய பிளட் பர்ஃபெக்டா இருக்குன்னு அர்த்தம். அந்த ரத்த ஓட்டம் சீராக இருக்கிற பொழுதுதான் உங்களுடைய மூளைக்கு செல்லக்கூடிய ரத்த ஓட்டமும் சீராக இருக்கிற பொழுதுதான் உங்களுடைய பிரெயின் சிஸ்டம் பர்ஃபெக்டா வேலை செய்யும். உங்களுடைய பிரெயின் சிஸ்டம் வேலை செஞ்சாதான் மற்ற எல்லா சிஸ்டம் வேலை செய்யும். அதற்கு ரத்த ஓட்டம் என்பது மிக முக்கியமான ஒன்று. இப்போ ஒரு பிபி ரைஸ் ஆன ஆள் இருக்கிறாங்க. இந்த பிபி ரைஸ் ஆன ஆள் ஒரு நார்மலா செயல்பட முடியுமா? பதட்டமா இருப்பான், அடிக்கடி கோவப்படுவான். இது எது கொடுக்குது? பிரஷர். இந்த பிரஷர்ன்றது என்ன? நார்மலான உங்களோட பிளட் ஃப்ளோ இல்ல. அந்த நார்மலான பிளட் ஃப்ளோ இருந்தா உங்களுடைய பாடி பர்ஃபெக்டா ரெஸ்பாண்ட் பண்ணும். உங்களுடைய பாடி பர்ஃபெக்டா ரெஸ்பாண்ட் பண்ணா உங்களுடைய தாட் லெவலும் கரெக்டா இருக்கும். அதனால் தான் ஜோதிடத்தில் சந்திரன் மனோகாரகனானான். பிளட் ஃப்ளோ, சந்திரன் ராகு எங்க இணைவு இருந்தாலும் எழுதி கொடுத்துடலாம் உங்களுக்கு பிபி இருக்கும். நீங்க இதே சந்திரன் செவ்வாயோட இணைந்திருந்தால் சந்திர மங்கள யோகம்ன்றா. செவ்வாய் ரத்தகாரகன், சந்திரன் ரத்த ஓட்டம், பர்ஃபெக்டா இருக்கும் அவங்களுடைய செயல்பாடு. அதனாலதான் அவங்க ஜெயிப்பாங்க. செவ்வாயை சந்திரன் பார்த்தாலும் சந்திரனை செவ்வாய் பார்த்தாலும் இதே அமைப்பு தான். பர்சன்டேஜ் வேரியேஷன் ஆகும். சந்திரமங்கல யோகம்னு சொல்றாங்கல்ல, எதனால சொல்றான்? ஏதோ ஒன்று, ஒரு விஷயம் உனக்கு சாதகமாக நிகழ்கிறது. யார் நடத்துறா? வெளியில இருந்துலாம் வந்து நடத்தல, நம்ம தான் நிகழ்த்துறோம். சரியான திட்டமிடல், சரியான குறி, சரியான அம்பு, அவ்வளவுதான்.
இது ரெண்டும் இந்த ரத்தம் செய்யக்கூடிய விஷயங்களை செய்யும். அருமை. சார் இப்ப இந்த சந்திரன் வந்து ரத்தக்காரகன், ரத்த ஓட்டத்திற்கு உரித்தானவன்னு சொல்லிட்டோம். அடுத்து இன்னொரு மிக முக்கியமான விஷயம் இருக்கு, சூரியன். இந்த சூரியன் தான் சார் ஏன் தலைமை கிரகமா எடுத்தாங்கன்னு நான் ரொம்ப திங்க் பண்ணி பார்க்கிற பொழுது, இந்த சூரியனை எதுக்கோ சொல்லியிருக்காங்க, உஷ்ணத்துக்கு சொல்லியிருக்காங்க, சூரியன்றது வந்து ஒரு பெரிய நெருப்பு கோலம் அப்படிலாம் சொல்லியிருக்காங்க. இதுக்கு எங்கேயுமே பாடியில இல்லையேன்னு கண்டுபிடிக்கிற பொழுது பிரமாதமாக ஒரு விஷயம் எனக்கு புலப்பட்டது. ஆட்டோ தெர்மல் சிஸ்டம் ஆஃப் யுவர் பாடி. 90 டிகிரி உங்க உடம்புல ஹீட் மெயின்டைன் ஆகலன்னா நம்ம பேசின இத்தனை எல்லா விஷயமும் அவுட். பாடி சில்லுன்னு ஆயிடுச்சுன்னா தூக்கி போட்டுருவாங்கல்ல. உங்களுடைய இந்த 90 டிகிரி தெர்மல் சிஸ்டம் குறைஞ்சாலும் ஜுரம், அதிகமானாலும் ஜுரம். இது எப்படி குறையும் அதிகமாகும்னா, உங்களுக்குள்ள இருக்கக்கூடிய இயக்க நிலைப்பாடுகள்ல இப்ப நம்ம சொன்ன எல்லா விஷயங்கள்லயும் ஏதோ ஒரு விஷயத்தில் குறைகள் நிகழ்கிற பொழுது இந்த தெர்மல் சிஸ்டம் டிஸ்டர்ப் ஆகும். இந்த தெர்மல் சிஸ்டம் இது ஆட்டோமேட்டிக்கா நம்ம உடம்புக்குள்ள நிகழும். அதுக்கு நிறைய விஷயங்கள் சொல்றாங்க, மூலக்கூறுகளினுடைய தன்மைகள், செல்லினுடைய இறப்பு பிறப்பு, இது இயக்கம். ஆனால் ஏதோ ஒன்று நிகழ்ந்து கொண்டிருக்கிறதுல உடம்புல. அப்ப அந்த ஹீட் சிஸ்டம் இருந்தாதான் பர்ஃபெக்ஷன் இருக்கும் உங்களுக்கு எல்லாத்துலயுமே. இப்ப நார்மலா ஜுரம்னு போனவொன்னு என்ன பண்ணுவாங்க, பிபி எடுப்பாங்க, பல்ஸ் பார்ப்பாங்க. இது ரெண்டு ரத்த ஓட்டம் சரியா இருக்கா, தெர்மல் சிஸ்டத்துல எங்க ப்ராப்ளம் இருக்கு அதை எடுத்துக்கிறாங்க. குளிருக்கு போனீங்கன்னா உங்க பாடி 90 டிகிரி அதே மெயின்டைன் ஆகிக்கும். வெயிலுக்கு வந்தீங்கன்னு வச்சுக்கோங்க, அதுவே அதிக வெப்பத்தை கண்ட்ரோல் பண்ணி உள்ள இது ஸ்கின்ல இருந்து இருக்கு சார். இந்த தெர்மல் சேஃப்டி சிஸ்டம் வந்து ஸ்கின்ல இருந்து இருக்கு. இந்த ஆட்டோ தெர்மல் சிஸ்டம் தான் சூரியன். இந்த சூரியனுடைய நிலைப்பாடுகள் உங்களுக்குள்ள எப்படி பர்ஃபெக்டா மெயின்டைன் ஆகுதோ அதற்கு தகுந்தாற் போல உங்களோட பிளட் ஃப்ளோ இருக்கும். உங்களுடைய பிளட் ஃப்ளோ எந்த அளவுக்கு இருக்கோ அந்த அளவுக்கு உங்களுடைய தாட் ப்ராசஸ் இருக்கும். அருமை. மொத்த கிரகத்தையும் உடம்புல கொண்டு வந்துட்டீங்க. ஒட்டு கிரகமும் எல்லா கிரகத்தினுடைய தன்மைகளும் இதுதான் சயின்ஸ் சார். இது நான் சொல்லக்கூடிய கிரக காரகங்களையும் அவர்கள் சொல்லியிருக்கக்கூடிய பயாலஜிக்கலா சொல்லியிருக்கக்கூடிய இந்த நான் சொன்ன எல்லாத்துக்கும் பீனல் கிளாண்ட், பிட்யூட்டரி கிளாண்ட், பாடி தெர்மல் சிஸ்டம், பிளட் ஃப்ளோ, பிளட் எல்லாத்தையும் எடுக்கக்கூடிய காரகங்களும் ஒத்து போகிறது. அப்போ இதுதான் நம்மளுடைய இயக்க நிலைப்பாடுகளுக்கு காரணமாக இருக்கிறது. அந்த இயக்க நிலைப்பாடுகளை பிரித்து நிரூபணப்படுத்தப்பட்ட அறிவியலாக, பயாலஜிக்கலாக, மருத்துவ ரீதியாக இதை எடுத்திருக்கிறார்கள். நீங்க இப்ப சொன்னதை நம்ம உட்காந்து யோசிச்சு பார்த்தோம்னா, நான் பாக்குற மாதிரி நம்ம பார்ப்பாங்க, நீங்க யோசிச்சு பார்த்தோம்னா எவ்வளவு முன்னோர்கள் எவ்வளவு முன்னோடியா வந்து எத்தனை விஷயத்தை எடுத்து சொல்லியிருக்காங்க. ஆனா அந்த டேர்ம்ஸ், அந்த வேர்டு வந்து அன்னைக்கு அந்த அறிவியல் அவ்வளவு தூரம் இல்ல, அதை அழகா கொண்டு வந்திருக்காங்க பாருங்க சார். இதுல இன்னொரு விஷயம், ஒரு முக்கியமான விஷயம், இது என்னுடைய தனிப்பட்ட அனுபவம். நான் வந்து இது மாதிரி தேடுதல்கள் இருக்கும்போது எனக்கு ஒரு வாய்ப்பு, மலேசியாவுக்கு போகக்கூடிய ஒரு வாய்ப்பு வியாபார ரீதியாக இருந்தது. அப்போது நான் போயிட்டு இருக்கும்போது இந்த மாதிரியான விஷயங்களை நிறைய யோசிச்சுட்டே இருக்கிறேன். செலங்கூர்ல இருக்கக்கூடிய ஒரு ஹாஸ்பிட்டல், அந்த ஹாஸ்பிட்டல்ல ஒரு டீன் இருந்தார், ஒரு சைனீஸ் டீன். எனக்கு இன்னொரு அசம்ஷன் இருக்கு, அதை என்னால இப்ப கூட உங்ககிட்ட வந்து இந்த நேரலையில கூட என்னால ப்ரூஃப் பண்ண முடியல. இப்ப நான் சொன்ன எல்லா விஷயத்தையும் என்னால ப்ரூஃப் பண்ண முடியும். இதை நான் ப்ரூஃப் பண்ணல, பார்க்கக்கூடிய நேயர்கள் நெட்ல எடுத்தாங்கன்னாவே வந்துடும். ஆனா இதை என்னால ப்ரூஃப் பண்ண முடியல இது வரையுமே. அப்ப எனக்கு ஒரு அசம்ஷன் இருக்கு, என்னன்னா இந்த 9 கிரகத்தினுடைய தன்மையும் ஏதோ ஒரு ஃப்ளூயிடா, ஒரு திரவமாக மூளையில் சுரக்கிறது அப்படி இன்ன வரையும் அந்த அசம்ஷன் இருக்கு. அந்த அசம்ஷனை நான் அவர்கிட்ட கேட்கிறேன். அவர் ஒரு சைனீஸ் அந்த ஹாஸ்பிட்டலோட டீனா இருந்தாரு. அவர்கிட்ட நான் போய் கேட்கிறேன், இந்த மாதிரி ஒரு விஷயம் இருக்கு, இட் ஹஸ் பீன் மெடிக்கலி ப்ரூவ்ட் ஆர் நாட் அப்படின்னு கேட்டேன். அவரு, எஸ் பாபு, யூ ஆர் ரைட், பட் இட் ஹஸ் நாட் பீன் ப்ரூவ்ட் சோ ஃபார். இருக்கிறது என்பது தெரிகிறது, ஆனால் நிரூபணப்படவில்லை, மெடிக்கல் ரீதியான ப்ரூஃப் பண்ணல. அந்த மாதிரி ஒரு திரவ சேர்க்கை அங்க இருக்கிறது, இந்த பிரெயின் சிஸ்டம், அதுலதான் இந்த பிரெயின் சிஸ்டம் இயங்குது. அப்போ இந்த மூளையில் சுரக்கக்கூடிய இந்த திரவங்களினுடைய தன்மைகள் தான் கிரகங்களினுடைய அமைப்புகளால ஏற்படுதோ அப்படின்னு நீங்க முதல்ல கேட்டீங்களா, நான் ஏன் பிறந்தேன் அப்படின்னு. அதுக்கு காரணம் இந்த ஃபார்மேஷன் ஆஃப் பிரெயினோ, அந்த பிரெயினில் சுரக்கக்கூடிய திரவங்களும் தான் காரணமாக இருக்கும்ன்ற ஒரு அசம்ஷன் இன்னை வரையில் இருக்கிறது. அதை தேடி பயணித்துக் கொண்டே இருக்கிறேன். ஆனால் நிச்சயமாக ஒரு நாள் அதையும் எடுத்துருவேன். ராகுவின் காதல்ன்றப்ப அதை எடுத்தான் ஆகணும். கண்டிப்பா நிச்சயமாக எடுத்துருவேன், அதையும் எடுத்துருவேன். இவ்வளவு சொல்லிட்டீங்க, ராகுவின் காதல் டிஎன்ஏ பண்ணீங்க. ராகு டிஎன்ஏ மட்டும் தானே சார்? ராகு டிஎன்ஏ மட்டும் இல்ல. ராகு வந்து நீங்க சொன்ன மாதிரி ராகுல நம்ம ஸ்பெஷலிஸ்டா இருந்தா அதுக்கு இன்னும் கொஞ்சம் டெப்தா பேசலாம். எப்படி ராகு வந்து டிஎன்ஏட விஷயத்தை சொல்லுகிற பொழுதே சார், ராகு எவ்வளவு பெரிய முக்கியமான ஒரு விஷயம்னு நான் எடுத்தேன் பாருங்களேன். இப்ப இதெல்லாம் சொல்லிட்டோம், ஆட்டோ தெர்மல் சிஸ்டம் எல்லாத்தையும் சொல்லிட்டோம். ஒரு செயல் செய்யணும்னா நம்மளுக்கு பிளட் ஃப்ளோ இருக்கட்டும், நர்வ் இருக்கட்டும், பிரெயின் சிஸ்டம் இருக்கட்டும், எல்லாமே இருக்கட்டும். ஆனா ஒரு செயல் செய்வதற்கு உங்களுக்கு மிகப்பெரிய காரணமாக இருப்பது நம்மளுடைய தசை வலிமை, மஸ்குலின் எனர்ஜி.
மஸ்குலின் எனர்ஜினோட இவங்க வந்து இந்த ஆண் அப்படின்னு எடுத்துக்கிறாங்க. ஃபெமைன் மஸ்குலின் நான் பத்தி சொல்ல, மசில் எனர்ஜி, நம்மளுடைய தசையினுடைய சக்தி தான் ராகு. அதனாலதான் அவனுங்க எல்லா விஷயத்திலயும் கொஞ்சம் வீரியமா இருப்பாங்க. இப்ப செவ்வாய் ராகு பாருங்க, வெல் பில்டா இருக்கும். அவனுக்கு நேச்சுரலாவே அவனுடைய தசை நார்கள் வந்து அந்த மாதிரி வலிமை வாய்ந்ததாக இருக்கு. இந்த ஒரு விஷயத்தை நீங்க இப்ப நம்ம சொன்ன மாதிரி, முதல்ல சொன்ன மாதிரி கல் எடுப்பதற்கோ அல்லது வாட்டர் பாட்டில் எடுக்கிறதுக்கோ பிரெயின் சொல்லுது, ஸ்பைனல் கார்டு வந்து அதுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணுது, எல்லாமே பண்ணுது. ஆனா அதை எடுக்கிறதுக்கு பயன்படக்கூடிய டூல் எது? மசில். உங்களுடைய உருவ அமைப்பை பர்ஃபெக்டா வச்சுக்கிறது எது? மசில். எல்லாமே மசில் தான் சார். அதனாலதான் நான் என்ன சொல்லுவேன்னா, நீங்க கேட்டீங்களா பாருங்க, 1968-70 இருந்தவங்களுக்கு என்ன கரெக்ஷன் சொல்லுவாங்க? உள்ள போய் ஸ்பைனல் கார்டுல சர்ஜரின்றது ரெண்டாவது விஷயம். மேஜரான விஷயம் என்ன சொல்லுவாங்க? பிசியோதெரபி எக்ஸசைஸ் கொடுப்பாங்க. அந்த பிசியோதெரபி எக்ஸசைஸ் என்ன? மசிலை டைட் பண்றது. அல்ல சனி யாருக்கெல்லாம் பாதிக்கப்பட்டிருக்கோ அவனுக்கெல்லாம் ராகுவை இன்புட் பண்ணுவேன். ராகு இன்புட் என்ன எப்படி பண்றது? மசில்ஸ் நம்ம சொல்றோம். மசிலினுடைய சக்திக்கு வலிமை கொடுப்பது எது? புரோட்டீன். அப்ப நான் சொல்றது பரிகாரமாக புரோட்டீன் எடுத்துக்கங்க. ஜூஸ் எல்லாம் நிறைய புரோட்டீன்ஸ் தான் சார். ஜூஸினுடைய நிலை, ஜூஸினுடைய காரகங்கள், ஜூஸினுடைய ராகுவினுடைய புத்திரர்கள் சார். ஜூஸ் இனத்தவர்கள் நிறைய புரோட்டீன் உணவுகள் தான் எடுத்து சார். அவங்க வந்து பாருங்க, இதுவரை 82 நோபல் பரிசுகள் வாங்கிய ஒரே இனம். அவர்கள் முழுக்க முழுக்க ராகுவினுடைய புத்திரர்கள். ராகுவினுடைய சென்டர் பாயிண்ட் வந்து உலகத்துல ஜெருசலேம். 3 மதங்கள் தோன்றிய இடம், கிறிஸ்துவ மதம், இஸ்லாமிய மதம், ஜூஸ் மதம். ஜூஸ் வந்து யூதர்கள் வந்து முழுக்க முழுக்க ராகுவினுடைய புத்திரர்கள். இன்றைக்கு உலக அரங்கிலே உலக பொருளாதார நிலையை தீர்மானிக்கக்கூடிய நிலையில் இருக்கக்கூடிய அதிபுத்திசாலிகள் அவர்கள். அது மட்டுமல்ல, நம்ம யூஸ் பண்ணக்கூடிய எல்லா எலக்ட்ரானிக் ஐட்டம் கண்டுபிடிச்சவங்க அவங்க தான். அவங்களுடைய டெக்னாலஜியை கண்டுபிடிச்சவங்க சார். இன்ன வரையும் உலக அரங்கில் அவங்களுடைய ஆளுமை மிகப்பெரியது. அவர்களுடைய உணவு முழுக்க முழுக்க புரோட்டீன். பாலாக்கு, பன்னீர், சீஸ், இந்த மாதிரிதான் அவங்களுடைய உணவு முறை இருக்கும். இதுல இந்த யூதர்களை பற்றி பேசுகிற போது இன்னொரு செய்தி சொல்றேன். இப்ப நாம் வந்து வழி வழியாக, பரம்பரையாக அப்படின்னு ஒரு விஷயத்தை சொல்றோம். கொடி வழி உறவுன்னு சொல்றோம். இந்த கொடி வழி உறவுகள்ல நம்ம இப்பெல்லாம் நிறைய டீவியேட் ஆகிறோம். அவங்க வந்து யூதர்கள் அப்படின்ற ஒரு தன்மையில இருந்து அவங்க இன்னும் வெளியவே வரல. ஒரு யூத ஆணினுடைய விந்து ஒரு யூத பெண்ணினுடைய கருப்பையில் தான் கருவுறும். அவங்களுடைய அந்த டிஎன்ஏ சிஸ்டத்தை அவங்க இன்னும் ப்ராப்பரா ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. ராகுவினுடைய புத்திரர்கள் அவங்க தான் சார். பாசிட்டிவ், 100% பாசிட்டிவ், 100% நாலேஜபிள் பர்சனாலிட்டி, இன்டலெக்சுவல் அவங்க தான். அப்ப ராகு வந்து ஒரு மஸ்குலின், உங்களுடைய தன்மைகளை, இப்ப ராகுவை பத்தி புறம்ப பேசுறோம். இப்ப இதே வந்து செவ்வாய்க்கு எப்படி 2, 4, 7, 8, 12 எடுத்தோமோ அதே போல ராகு எடுக்கிறாங்க. 4ல இருந்தா பிரச்சனை, 7ல இருந்தா பிரச்சனை, 1ல இருந்தா பிரச்சனை, 8ல இருந்தா பிரச்சனை இருப்பாங்க. ராகுக்கு எதுக்கு? ஜோதிடத்துல நீங்க பாருங்க, எல்லா பாவமே தோஷ பாவங்கள் தான். அப்ப ராகுக்கு எது என்பவங்க அப்படிதான் இருக்காங்கன்னா இல்ல, அவங்களோட நிலைப்பாடு மாறுபட்டது. அவங்க பாசிட்டிவ் நிறைய விஷயம் இருக்கு. ராகுல பாசிட்டிவ்ல டிராவல் பண்ணுங்க, கேதுல பாசிட்டிவ்ல டிராவல் பண்ணுங்க. இனிமேல் இதை பற்றி எண்ணத்தை நம்ம மாற்ற முற்படுவோம். ஏன்னா நான் நிறைய சொல்லுவேன், கிரகத்தை கண்டு பயப்படாதீங்க, கிரகம் வந்து ஒன்றும் நம்மளுக்கு அகேன்ஸ்டா வேலை செய்ய போறது இல்லை, நம்மளுக்குள்ள வேலை செய்யுன்னு சொல்லிட்டு நீங்க அறிவியல் பூர்வமா நீங்க நிறைய விளக்கங்கள் சார். அதுதான் இப்ப ஜோதிடத்துல எதுவுமே தோஷம் இல்லை, எதுவுமே யோகம் இல்லை. அது செயல்பாட்டே இது செஞ்சுட்டே இருக்கும். நீங்க எந்த ஃபார்மேஷன்ல வந்தீங்களோ, நீங்க எப்படி படைக்கப்பட்டிருப்பீங்களோ அது பாரு அது செயல்பட்டுட்டே இருக்கும். இதைத்தான் உலகம் என்பது நாடக மேடை, நாம் அனைவரும் நடிகர்கள்னு ஒரு வார்த்தை தத்துவ ஞானிகள் சொல்லிட்டு போயிருக்காங்க. இதுல எதையுமே நீங்க சேஞ்ச் பண்ண முடியாது. இது என்ன நடந்ததோ அது அப்படி நடந்துட்டு இருக்கும். அதுலதான் நீங்க ஃப்ரேம் ஆயிருக்கீங்க. அந்த ஃப்ரேம் அப்படியே ஒர்க் அவுட் ஆயிட்டு இருக்கும். நிச்சயம் நிச்சயம். அதற்கு எனக்கு தெரிந்த அளவில் நான் எடுத்திருக்கக்கூடிய அறிவியல் காரணங்கள் நிச்சயம் இந்த ஜோதிட உலகுக்கு கண்டிப்பா உங்க மூலியமா வெளிப்பட்டு இருக்கிறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம் செந்தில். இதுல இது நம்ம இன்னும் நிறைய பேச ஆரம்பிப்போம், நிறைய பேசுவோம். நிச்சயம். இவ்வளவு தூரம் விளக்கமா பார்த்தாச்சு. இன்னும் ஒரு 2-3 கேள்வி இல்லைன்னா இப்போ அதிகாலை 3 மணிக்கு பேசிக்கிட்டு இருக்கோம். 2 பேர் கண்டு சவந்துருச்சு. அந்த அளவுக்கு பேசி கிட்டத்தட்ட 12 மணி நேரம் ஆச்சு நம்ம பேச ஆரம்பிச்சு. இன்னொரு 3 விஷயங்களை மட்டும் நம்ம பார்த்துட்டோம். தாராளமா நம்ம உறவுகளுக்கு அது இன்னும் டெப்தா கொண்டு போய் சேர்க்க. கண்டிப்பா அது என்னுடைய கடமையும் கூட. நிச்சயமா. அந்த பெயர்ச்சின்னு சொல்லுது இல்ல, இப்ப நீங்க சொல்லிட்டீங்க உங்களுக்குள்ள எப்படி கிரகம் ஆக்டிவேட் ஆகுது, கிரகம்னா என்னன்னு சொல்லிட்டீங்க. இந்த பெயர்ச்சி எங்களுக்குள்ள எப்படி ஆக்டிவேட் ஆகுது? ஏன்னா பல கோடி மக்களுக்கு இந்த பயிற்சி நடக்குது, பல கோடி மக்களுக்கு இந்த பயிற்சி நடக்கணும். இது எப்படி நம்மளுக்கு ஆக்டிவேட் ஆகுது சார்? சிறப்பான கேள்வி. அதாவது இன்றைய காலகட்டங்கள்ல இந்த பெயர்ச்சி அப்படின்ற ஒரு விஷயம் வந்து இன்றைய லாங்குவேஜ்ல சொல்லணும்னா ட்ரெண்டிங் ஆயிட்டு இருக்குன்னு தான் சொல்லணும். இந்த ட்ரெண்டிங்ல இப்ப வரக்கூடியது சனி பயிற்சி இருக்கு, அடுத்த 2025 சனி பயிற்சி இருக்கு, ராகுகேது பயிற்சி இருக்கு, குரு பயிற்சி இருக்கு. இப்ப இந்த பெயர்ச்சி பலன்கள் அப்படின்றது உண்மையாலுமே ஒண்ணு இருக்கா அப்படின்னு கேட்கிற பொழுது